ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து போடுறேன். உளுந்து கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போடலை, அதுக்கு பதில் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காய் போடலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் போடலாம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன், ஏன்னா நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவேன். சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி வைப்போம். ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி தான் போகும். இது வேகட்டும், மூடிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நான் மண் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை தான் ஊற்றுறேன். ஒரு கப்புக்கு 1/4 கப்பு வெல்லம் போட்டுட்டேன். ஒரு கப்பு மாங்காய் போட்டேன், 1/4 கப்பு வெல்லம் போட்டுட்டேன். வடிகட்டி ஊற்றிக்கிட்டேன். இந்த வெல்லம், அந்த புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்து வரணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெந்திருக்கு. அவ்வளோதான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மாங்காய் பச்சடி ரெடி ஆகிருக்கு. இது கொஞ்சம் தளதளந்தான் இருக்கணும். ஆறிடுச்சுன்னா கெட்டியாகிடும். ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. எங்கள் பேரன் தூங்கிட்டு இருந்தான், நான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவன் எழுந்துட்டான். எழுந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு கேள்வி கேட்டுட்ருக்கான். இதோட முடிஞ்சிச்சு மேடம். ப்ளீஸ் பாருங்கள். அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.